கெமிக்கல் பாண்டிங் கண்டினியூ பண்றோம். இந்த கெமிக்கல் பாண்டிங்ல நம்ம என்ன லாஸ்ட்ல பார்த்தோம்னா ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன்ல நம்ம லாஸ்ட்ல பார்த்தது என்னன்னா நைட்ரிக் ஆசிட். ஓகே, இப்போ இந்த நைட்ரிக் ஆசிடுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், HNO3. அதுல ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணுங்க. அதுல ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பர்நைட்ரிக் ஆசிட் கிடைக்கும். என்ன கிடைக்குதுன்னா பர்நைட்ரிக் ஆசிட். அதுக்கு என்ன ஃபார்முலான்னா HNO4 பர்நைட்ரிக் ஆசிட் கிடைக்குது. ஓகே, இப்போ என்னென்ன ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் பார்த்தோன்னா HNO ஹைப்போநைட்ரஸ் ஆசிட், அதுல ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ண HNO2 நைட்ரஸ் ஆசிட், அதுல ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ண HNO3 நைட்ரிக் ஆசிட், அடுத்து அதுல ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ண HNO4 பர்நைட்ரிக் ஆசிட பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த பர்நைட்ரிக் ஆசிடுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகே, அது பார்க்கறதுக்கு முன்ன இந்த பர்நைட்ரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ஸ் எல்லாமே ஆக்சைட்ஸா அன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆக்சைட்ஸ்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்காக நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஹைட்ரஜனுக்கு என்ன பண்றீங்கன்னா +1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, நைட்ரஜனை கண்டுபிடிக்கலாம். ஆக்சிஜன் எல்லா ஆக்சிஜன்ஸையும் ஆக்சைட்ஸாவே எடுத்துக்கோங்க, செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டா இல்லையான்ட்டு. எல்லா ஆக்சிஜன்ஸையும் ஆக்சைட்ஸாவே எடுத்தாக்க -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். இப்போ நைட்ரஜனை கால்குலேட் பண்ற எவ்வளவு வருதுன்னா +1. நைட்ரஜன் குரூப் நம்பர் என்ன 5A, நைட்ரஜனுடைய குரூப் நம்பர் 5A. நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அப்ப நைட்ரஜன் மேக்ஸிமம் எவ்வளவு ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கும்? +5 தானே காமிக்கும், அதுக்கு மேல காமிக்காது இல்ல. அப்படின்னா இந்த இடத்துல ஏன் +7 வந்துச்சுன்னா நம்ம எல்லா ஆக்சிஜன்ஸையும் ஆக்சைட்ஸா கன்சிடர் பண்ணிக்கின்னு -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பரை. ஆனா ஆக்சுவலி எல்லா ஆக்சிஜன்ஸும் ஆக்சைட்ஸ் கிடையாது. சிலது வந்து பெராக்சைடும் இருக்குது. அப்படின்னா எல்லா ஆக்சிஜனும் ஆக்சைடு கிடையாது. எல்லா ஆக்சிஜனும் ஆக்சைடா கன்சிடர் பண்ணதுனால தான் நைட்ரஜன் +7 வந்துச்சு. ஏன்னா நைட்ரஜன் +7 காமிக்காது. சரி, அப்போ இதுல இந்த ஆக்சிஜன்ல பெராக்சைடு இருக்குதுன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றோம்னாக்கா நைட்ரஜனுக்கு மேக்சிமம் ஆக்சிடேஷன் நம்பரை கொடுக்கணும். நைட்ரஜனுக்கு மேக்சிமம் ஆக்சிடேஷன் நம்பரை கொடுத்தாதான் இந்த ஆக்சிஜன்ஸ்ல யாரெல்லாம் பெராக்சைடு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சரி, ஹைட்ரஜனுக்கு வந்து +1 கொடுத்துருங்க, நைட்ரஜனுக்கு வந்து +5 கொடுத்துருங்க, மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பரை கொடுத்துருங்க. அப்போதான் நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன்ல யாரெல்லாம் பெராக்சைடு கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த பெராக்சைடுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு -1 கொடுக்கணும். அந்த ஆக்சிஜன்ஸ் எத்தனைன்றதா நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து டோட்டலா 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. அதுல வந்து X ஆக்சிஜன்ஸ் வந்து பெராக்சைடா இருக்குது, பெராக்சைடு ஆக்சிஜனா இருக்குது. ரிமைனிங் ஆக்சிஜன்ஸ் வந்து ஆக்சைடா இருக்குது. ஓகேவா? ரிமைனிங் ஆக்சிஜன் வந்து ஆக்சைடா இருக்குது. நெட் சார்ஜ் வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இங்க வந்து -1 கொடுத்தீங்க, ஆக்சிஜனுக்கு -1 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் பெராக்சைடுல இருக்குது. அந்த ஆக்சிஜன் எத்தனைன்றதா நமக்கு தெரியாது. X டோட்டலா எத்தனை ஆக்சிஜன் இருக்குதுன்னா 4 இருக்குது. இந்த ஆக்சிஜன்ஸ்ல எத்தனை பெராக்சைடு, எத்தனை ஆக்சிஜனுக்கு -1 நமக்கு தெரியாது, அதை Xன்னு எடுத்துக்கணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு -2 கொடுத்துட்டோம். ஓகேவா? சரி, இப்ப X கண்டுபிடிக்கிறோம். இப்ப X கண்டுபிடிச்சா என்ன வேல்யூ வரும்னு நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப X வந்து என்ன வேல்யூ வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா X = 2 வரும். அப்படின்னா X = 2 வருதுன்னாக்கா இதனுடைய மீனிங் என்ன? 2 ஆக்சிஜன்ஸ்க்கு -1 ஆக்சிடேஷன் நம்பரை கொடுக்கணும், ரிமைனிங் 2 ஆக்சிஜன்ஸ்க்கு -2 ஆக்சிடேஷன் நம்பரை கொடுக்கணும் அன்றதான மீனிங். ஓகேவா? சரி, அப்படின்னாக்கா இப்போ இந்த HNO4ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் எடுத்துக்கலாம். இதுல 2 ஆக்சிஜன்ஸ்க்கு -1 ஆக்சிடேஷன் நம்பரை கொடுக்கணும்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த 2 ஆக்சிஜன்ஸ் எழுதிடும், அதுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் கொடுத்துட்டோம். 2 ஆக்சிஜன்ஸ்க்கு -1 ஆக்சிடேஷன் நம்பரை கொடுக்கணும்னா அந்த 2 ஆக்சிஜன்ஸ் பெராக்சைடுல இருக்குது. பெராக்சைடு அயனுக்கு என்ன ஃபார்முலா? O2 2-. அதனால O சிங்கிள் பாண்ட் O கொடுத்தாச்சு. அப்ப இந்த 2 ஆக்சிஜன்ஸும் எதுல வருதுன்னா பெராக்சில் லிங்கேஜ்ல வந்துடுச்சு. ரிமைனிங் எத்தனை ஆக்சிஜன்ஸ்? 2 ஆக்சிஜன்ஸ். அந்த ரிமைனிங் ஆக்சிஜன்ஸ் வந்து ஆக்சைட்ஸா சொல்றோம். ரிமைனிங் ஆக்சிஜன்ஸ் ஆக்சைட்ஸா சொல்லிட்டோம், தனித்தனியா எழுதிட்டோம். ஓகேவா? சரி, இப்போ ஹைட்ரஜன் இருக்குது. இந்த பெர்நைட்ரிக் ஆசிட் எதுல வருதுன்னா ஆக்சி ஆசிட்ஸ்ல வருதுன்றது நல்லாவே நமக்கு தெரியும். ஆக்சி ஆசிட்ஸ்ல வருதுன்னா இந்த H எப்படி இருக்குன்னா OH தான் இருக்கணும். சரி, OHனா இப்ப என்ன டவுட் வந்துச்சுன்னா பெராக்சைடுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட OH இல்ல ஆக்சைடுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட OH எப்படி?
அந்த டவுட் இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு பாசிபிலிட்டி பெராக்சைடு கொடுத்துடலாம், ஒரு பாசிபிலிட்டி பெராக்சைடு கொடுத்துடலாம், இன்னொரு பாசிபிலிட்டி ஆக்சைடு கொடுத்துடலாம், இன்னொரு பாசிபிலிட்டி ஆக்சைடுக்கு கொடுத்தாச்சு. ஓகேவா? சரி, இது மாதிரி கொடுத்தாச்சு 2 பாசிபிலிட்டி. இப்போ ஆக்சிஜன் 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும், இந்த ஆக்சிஜன் இங்க ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்குது, இன்னொரு பாண்ட் இப்படி ஃபார்ம் பண்ணுது. அடுத்து ஆக்சிஜன் மட்டும் இருந்துச்சுன்னா அது டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். நைட்ரஜன் பாத்தீங்கன்னா அதுக்கு மேக்ஸிமம் கோவலன்சி 4. நைட்ரஜன் பாத்தீங்கன்னா 3 நார்மல் கோவலன்ட் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும், ஒரு டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அதனால இங்க வந்து ஒரு டேட்டிவ் பாண்டை கொடுத்துடலாம், இங்க ஒரு டேட்டிவ் பாண்டை கொடுத்தாச்சு. ஓகேவா? இதுதான் பெர் நைட்ரிக் ஆசிட். இப்போ இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா, இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த ஹைட்ரஜன் எப்படி இருக்குன்னா OH குரூப்பா தான் இருக்கணும். அப்போ வந்து இப்படி இருக்கிறதா வச்சுக்கலாம். இப்படி இருக்கிறதா நீங்க வச்சுக்கினீங்கன்னா இப்போ என்ன ஆகும், இங்க இப்படி தானே ஃபார்ம் ஆகும். இப்போ இது என்ன 3 மெம்பர்ட் ரிங். 3 மெம்பர்ட் ரிங்னா ஆங்கிள் எவ்வளவு, நியர்லி 60 டிகிரி இருக்கும். இங்க 60 டிகிரி இருக்குதுன்னாக்கா ஆங்கிள் ஸ்ட்ரெயின் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆங்கிள் ஸ்ட்ரெயின் ரொம்ப அதிகமா இருந்துச்சுனாக்கா இதுக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ இந்த ஸ்பீசிஸ் வந்து அன்ஸ்டேபிளா இருக்குதுன்னு தானே அர்த்தம், இது எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு தானே அர்த்தம். ஓகே, சரி, ஏன் இது எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு சொன்னோம், இது வந்து 3 மெம்பர்ட் ரிங். 3 மெம்பர்ட் ரிங்னா ஸ்ட்ரெயின் வந்து ஆங்கிள் ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் ரொம்ப அதிகமா இருக்குது, ஆங்கிள் வந்து ரொம்ப 60 டிகிரி, கிட்டத்தட்ட 60 டிகிரி அது மாதிரி இருக்கும். அப்போ ஆங்கிள் ஸ்ட்ரெயின் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆங்கிள் ஸ்ட்ரெயின் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ இந்த 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 பாசிபிலிட்டியை விட்டுடலாம். ஓகே, அப்போ இந்த பாசிபிலிட்டி வேண்டாம். சரி, அப்படின்னா பர்நைட்ரிக் ஆசிட்ல அந்த ஹைட்ரஜன் யாரோட இருக்குதுன்னா பெராக்சி லிங்கேஜோட இருக்குது. இந்த ஹைட்ரஜன் யாரோட இருக்குதுன்னா பெராக்சி லிங்கேஜோட இருக்குது. ஓகேவா? சரி, அப்போ வந்து இந்த ஹைட்ரஜன் பெர்நைட்ரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எங்க இருக்குதுன்னாக்கா பெராக்சி லிங்கேஜோட இருக்குது, ஆக்சிஜனோட இல்ல, ஆக்சைடோட இல்ல. ஓகே, சோ இந்த ஹைட்ரஜன் வந்து பெராக்சி லிங்கேஜோட இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லியாச்சு. இப்போ பர்நைட்ரிக் ஆசிட் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்த்தாச்சு. இந்த நைட்ரஜன் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்ட்ல இருக்குது, ஒரு பெராக்சி லிங்கேஜ் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் டேட்டிவ் பாண்ட்ல இருக்குது அன்ட்டு சொல்லியாச்சு. இப்போ இதுக்கு ஷேப் என்ன, ஷேப் என்னன்னு சொல்லணும். இப்போ நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்லை வச்சுதான் ஷேப்பை சொல்லணும். ஓகேவா? நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னாக்கா எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குதுன்னா 1 2 3 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. பை பாண்ட் 1 இருக்குது, பை பாண்ட் 1 இருக்குது. லோன் பேர்ஸ் கிடையாது, நைட்ரஜன் கிட்ட லோன் பேர்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த லோன் பேர் தான் டேட்டிவ் பாண்டிங்க்கு போயிடுச்சு. இந்த பர்நைட்ரிக் ஆசிட்ல நைட்ரஜன் கிட்ட 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, ஒரு பை பாண்ட் இருக்குது, லோன் பேர்ஸ் கிடையாது. ஓகே, இப்போ வந்து இதுக்கு ஷேப்பை சொல்லணும். விஎஸ்சிபிஆர் தியரி பிரகாரம் ஷேப்பை சொல்லணும். 3 சிக்மா பாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, பை பாண்டை விட்டுருங்க, பை பாண்டை கன்சிடர் பண்ணாதீங்க ஷேப்பை சொல்றதுக்கு. 3 சிக்மா பாண்ட்ஸ் மட்டும் இருந்தால் ட்ரைகோனல் பிளானார். 3 சிக்மா பாண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும்னா ட்ரைகோனல் பிளானார்ன்ட்டு சொல்லணும். 3 சிக்மா பாண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா ட்ரைகோனல் பிளானார்ன்ட்டு சொல்லணும். ஸோ இதுக்கு ஷேப் என்னன்னா ட்ரைகோனல் பிளானார். ஹைபிரிடைசேஷன் என்னன்னு சொல்லலாம். ஹைபிரிடைசேஷன் வேணும்னா சிக்மா பாண்ட்ஸ் லோன் பேரிங் கன்சிடர் பண்ணுங்க, பை பாண்டை கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகே, இங்க லோன் பேர் கிடையாது, அப்போ சிக்மா பாண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, அப்போ எஸ்க்கு 1 கொடுங்க, ரிமைனிங் பிக்கு கொடுங்க. அப்போ என்ன ஹைபிரிடைசேஷன்னா sp2 ஹைபிரிடைசேஷன். ஓகேவா? சரி, இதுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் சொல்லிருக்கோம்னா sp2 ஹைபிரிடைசேஷன் சொல்லியிருக்கோம். சரி, இது போல பர்நைட்ரிக் ஆசிட நம்ம இங்க பார்த்திருக்கோம். ஓகே, இதுதாங்க ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இவ்வளவுதான். ஓகே, கரஸ்பாண்டிங் இது என்ன பார்த்துருக்கோம்னாக்கா கரஸ்பாண்டிங் ஆக்சோ அனியான்ஸும் பார்த்தோம். நேற்று பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரிக் ஆசிடை டிஸ்கஸ் பண்ணோம். அந்த நைட்ரிக் ஆசிட்ல ஆக்சோ ஆனியான் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. அந்த ஆக்சோ ஆனியானை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் போகலாம். ஓகே, இப்போ நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இந்த நைட்ரிக் ஆசிட்ல பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா HNO3. இதுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னா நைட்ரஜன், இங்க ஒரு டபுள் பாண்ட் ஓ, சிங்கிள் பாண்ட் OH, இங்க வந்து டேட்டிவ் பாண்ட் ஓ. இதுதான் இது வந்து நைட்ரிக் ஆசிடுக்கான ஃபார்முலா, HNO3க்கான ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த நைட்ரிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா H+ அயான்ஸை கொடுத்துட்டு என்னவோ மாறுதுன்னா நைட்ரேட் அயானா மாறுது. இது என்னவோ மாறி இருக்குதுன்னா நைட்ரேட் அயான். இதை வந்து நைட்ரேட் அயான்ட்டு சொல்றோம். ஓகே, நைட்ரேட் அயானா மாறி இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து ஆக்சோ ஆனியான், இது வந்து ஆக்சோ ஆனியான். இந்த ஆக்சோ ஆனியான்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா இது கிட்ட ஒரே ஒரு பாண்ட் லென்த் தான் இருக்குது.
it has only one bond length. அப்படினா all the three bonds will have same strength. All the three bonds will have same strength. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா ரெசனன்ஸ் கான்செப்டை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரி, ரெசனன்ஸ் கான்செப்டுக்கு நம்ம இப்போ போகணும். இப்போ ரெசனன்ஸ் கான்செப்டுக்கு போறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை எழுதிருங்க. இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை எழுதிட்டு ரெசனன்ஸுக்கு போகலாம். ஓகே, டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை எழுதியாச்சு. டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டா எழுதுனா என்ன பண்ணணும்னா ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கணும். அப்போ நைட்ரஜனுக்கு +1 கொடுக்குறோம், ஏன்னா நைட்ரஜன் டோனர். ஆக்சிஜனுக்கு -1 கொடுத்தோம், ஏன்னா ஆக்சிஜன் வந்து அக்செப்டார். ஓகேவா? அப்போ நைட்ரேட் அயனை இப்படி எழுதியாச்சு. டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை எழுதியாச்சு. இப்போ ரெசனன்ஸுக்கு போகிறோம். எதுக்காக ரெசனன்ஸுக்கு போகிறோம்னாக்கா இந்த நைட்ரேட் அயான்ல பாண்ட் லென்த் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கணும். அப்படின்னா எல்லா இடத்துலையும் பாண்ட்ஸ் வந்து சேம் நேச்சரை தான் இருக்கணும். அதுக்காக தான். ஓகேவா? சரி, இப்போ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை நான் எழுத போகிறேன். இப்போ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுன்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு இடையில டபுள் ஹெட்டட் ஏரோ மார்க் இருக்கணும். அதனால் டபுள் ஹெட்டட் ஏரோ மார்க் கொடுத்தாச்சு. இப்போ நான் அடுத்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எழுதுறேன். இங்க டபுள் பாண்ட் ஓ லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த டபுள் பாண்ட் ஓ வந்து டாப்புக்கு எடுத்துன்னு போயிடுறேன். டபுள் பாண்ட் ஓவை டாப்புக்கு எடுத்துன்னு போயிட்டேன். இது ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட் அனதர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எழுத போறேன். இந்த டபுள் பாண்டட் ஓ வந்து ரைட் சைடு கொண்டு வரேன். டபுள் பாண்டட் ஓ வந்து ரைட் சைடு கொண்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதியாச்சு. ஓகே, இதுதான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் யாருக்கு? நைட்ரேட் அயானுக்கு. இப்போ ரெசனன்ஸ் ஹைபிரிட் எழுத போறோம். ரெசனன்ஸ் ஹைபிரிட் எழுதுறதுக்கு என்ன பண்ணனா இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. எல்லாத்திலையும் பொசிஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி இருக்குது பாருங்க. சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அப்ப ரெசனன்ஸ் ஹைபிரிட்லயும் சென்ட்ரல்ல நைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். சரௌண்டிங் ஆட்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும், ட்ரையாங்கிளா இருக்கும். அப்போ சரௌண்டிங்ல ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கொடுத்துருங்க. ட்ரையாங்கிள ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கொடுத்துடணும். ரெசனன்ஸ் ஹைபிரிட் எப்படி எழுதணும்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு தான் ரெசனன்ஸ் ஹைபிரிட் எழுதணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நைட்ரஜன் கிட்டையும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் சார்ஜை கொடுத்துருங்க நைட்ரஜனுக்கு. எல்லா நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருக்கும், சிக்மா பாண்ட் இருக்கும். எல்லா நைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு இடையில சிக்மா பாண்ட் இருக்குது. அந்த சிக்மா பாண்டை கொடுத்துருங்க. எல்லா நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில சிக்மா பாண்டை கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க லெஃப்ட் சைட்ல பை பாண்ட் இருக்குது, இங்க லெஃப்ட் சைட்ல பை பாண்ட் இருக்குது, இங்க டாப்ல பை பாண்ட் இருக்குது, இங்க ரைட் சைட்ல பை பாண்ட் இருக்குது. அப்போ என்ன பண்றீங்கன்னா பை பாண்டை ஈக்குவலா எல்லா ஆக்சிஜன்ஸ்க்கும் டிவைட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, அப்போ பை பாண்டை இங்க 1/3 இங்க கொடுக்குறோம், ஒரு 1/3 இங்க கொடுக்குறோம், இங்க ஒரு 1/3 கொடுத்துட்டோம். இருக்கிறது ஒரு பை பாண்டு தான். அந்த இருக்கிற பை பாண்டை எல்லா 3 ஆக்சிஜன்ஸ்க்கும் ஈக்குவலா டிவைட் பண்ணி கொடுத்துருங்க. அப்ப இந்த நைட்ரஜனுக்கு இந்த ஆக்சிஜனுக்கு இடையில 1/3 பை பாண்ட் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இங்க 1/3 இங்க 1/3 கொடுத்தாச்சு. அப்போ இங்க பாண்ட் ஆர்டர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் எவ்வளவுனா ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, 1/3 பை பாண்ட் இருக்குது. இதுதான் பாண்ட் ஆர்டர். அப்படின்னா 1.34 பாண்ட் ஆர்டர் வந்து 1.34 சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைடு ஆக்சிஜன் கிட்ட -1 இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா ரைட் சைடு ஆக்சிஜன் கிட்ட -1, டாப் ஆக்சிஜன் கிட்ட -1. இங்க லெஃப்ட் ரைட்ல -1 இருக்குது. இங்க லெஃப்ட்லயும் டாப்லயும் -1 இருக்குது. அப்படின்னா டோட்டலா மைனஸ் எவ்வளவு? -2. அந்த -2 என்ன பண்றீங்கன்னா 3 ஆக்சிஜன்ஸ்க்கும் ஈக்குவலா டிவைட் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு -2/3, இந்த ஆக்சிஜனுக்கு -2/3, இந்த ஆக்சிஜனுக்கு -2/3. இப்போ பாத்தீங்கன்னாக்கா சரௌண்டிங் ஆட்டம்ஸ் எல்லாமே சேம் கெமிக்கல் என்விரான்மெண்டல்ல இருக்குது. எல்லா பாண்ட்ஸும் நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில இருக்கக்கூடிய எல்லா பாண்ட்ஸும் சேம் என்விரான்மெண்ட்ல இருக்குது, சேம் பாண்ட் ஆர்டர்ல இருக்குது, சேம் டைப்ல இருக்குது. நைட்ரஜன் பாத்தீங்கன்னாக்கா எல்லா ஆக்சிஜனோடையும் sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டால கொடுத்து சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்குது. p ஆர்பிட்டால்ஸை கொடுத்து பை பாண்டை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்குது. ஓகேங்களா? சரி, அப்போ பாத்தீங்கன்னாக்கா எல்லா பாண்டுக்கும் சேம் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால பாண்ட் லென்த் சேம் வேல்யூவா தான் இருக்கும். அப்போ இதுதான் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நைட்ரேட். அப்போ ரெசனன்ஸ் ஹைபிரிட் இதுதான். நைட்ரேட் அயனுக்கு ரெசனன்ஸ் ஹைபிரிட் இதுதான் நம்ம சொல்றோம். ஓகே, சரி. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் எடுத்துக்கலாம். இந்த ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்ல என்னென்ன காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி வரையுது, அதனுடைய ஆக்சோ அனியான் எப்படி இருக்கோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். இந்த ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிட். ஹைப்போ பாஸ்பரஸ்
ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட். இதுக்கு ஃபார்முலா என்னன்னா H3PO2. ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் இதுக்கு ஃபார்முலா என்னன்னா H3PO2. ஓகே. இதுக்கு இன்னொரு பேரும் சொல்றாங்க. அது என்னன்னா பாஸ்பினிக் ஆசிட். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பாஸ்பினிக் ஆசிட். ஓகே. இந்த ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டா இது என்ன சொல்றாங்கன்னா இத மோனோபேசிக் ஆசிட்னு சொல்றாங்க. இது என்னன்னு சொல்றாங்கன்னா மோனோபேசிக் ஆசிட். அப்படின்னா இந்த H3PO2ல 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஆனா இது வந்து மோனோபேசிக் ஆசிட்னா இதுல இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜன்ஸ்ல ஒன்னு மட்டும்தான் அசிடிக் ஹைட்ரஜன். ரிமைனிங் 2 அசிடிக் ஹைட்ரஜன் கிடையாது. இது ட்ரைபேசிக் ஆசிட் கிடையாது. இது மோனோபேசிக் ஆசிட். எக்ஸ்பெரிமெண்டா இது என்ன சொல்றேன்னா மோனோபேசிக் ஆசிட். அப்படின்னா இது வந்து ஒரு H+ அயானை தான் கொடுக்கும். 2H+ அயான்ஸையும் 3H+ அயான்ஸும் கொடுக்கவே கொடுக்காது. எப்படி கன்ஃபார்மா இப்படி சொல்றீங்க பாத்தீங்கன்னா இந்த H3PO2வை சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷனுக்கு அனுப்பலாம். ரியாக்ஷனுக்கு அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன சால்ட் கிடைக்கும்னா NaH2PO2 இந்த சால்ட் கிடைக்கும். இந்த சால்ட்டோட நீங்க எவ்வளவுதான் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணாலும் ஃபர்தர் ரியாக்ஷன் இருக்காது. அதாவது இது போல ஏதலாமா எழுதவே கூடாது. இது போல ஏதலாமா இதையும் எழுதவே கூடாது. இது ரெண்டுமே தப்பு தான். இந்த ரெண்டுமே தப்பு. இது மாதிரி ஃபார்ம் ஆகவே ஆகாது. அப்ப H3PO2வை சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷன் உட்படுத்தினீங்கன்னா இது போல சால்ட் வரும். NaH2PO2 சால்ட் மட்டும்தான் வருமே தவிர இது போல எழுதக்கூடாது, வராது. எக்ஸ்பெரிமெண்டலா இது மாதிரி கிடையாது. சரி, அப்போ H3PO2 மோனோபேசிக் ஆசிட். அப்படின்னா இது ஒரு H+ தான் கொடுக்கும் என்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, இது ஆக்சி ஆசிட் தானே. அப்படின்னா இது கிட்ட எத்தனை OH குரூப் இருக்குன்னா ஒரே ஒரு OH குரூப் தான் இருக்கும் என்றதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, அப்போ இங்க பாஸ்பரஸ் எழுதிடலாம். இதுல ஒரு OH குரூப் இருக்குதுன்னு நமக்கு கன்ஃபார்மா தெரியும். அதனால ஒரு OH குரூப் எழுதிடும். ரிமைனிங் ஒரு ஆக்சிஜனை தனியா எழுதிடும். ஓகே. இப்போ இந்த H3PO2ல ரிமைனிங் 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குதுல்ல, அந்த ரிமைனிங் 2 ஹைட்ரஜன்ஸை தனித்தனியா எழுதிருங்க. ஆக்சிஜனோட எழுதாதீங்க. ஆக்சிஜனோட OH எழுதக்கூடாது. ஓகே. அப்போ இந்த ஹைட்ரஜன் பாஸ்பரஸோட தான் பாண்டிங்க்கு போகும், ஆக்சிஜனோட போகாது. அப்போ இந்த 2 ஹைட்ரஜன்ஸும் பாஸ்பரஸோட பாண்டிங்க்கு போயிடுச்சு. ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் ஆக்சிஜனோட பாண்டிங்க்கு போயிருக்குது. இந்த ஆக்சிஜன் 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஒரு பாண்ட் ஹைட்ரஜனோட இருக்குது, ஒரு பாண்ட் பாஸ்பரஸோட. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா பாஸ்பரஸோட டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணிருக்கு. பாஸ்பரஸ் இங்க எத்தனை பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணிருக்குதுன்னா 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணிருக்குது. இது என்னது? நைட்ரஜனுக்கு நம்ம என்ன சொன்னோம்? 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணாது. மேக்சிமம் கோவலன்சி 4 தான். நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இருந்தாலும் நைட்ரஜனுக்கு மேக்சிமம் கோவலன்சி 4. அதுல 3 வந்து நார்மல் கோவலன் பாண்ட்ஸ், ஒரு பாண்ட் வந்து டேட்டிவ் பாண்ட், அப்படிதான் சொன்னோம். ஆனா பாஸ்பரஸ்க்கு மட்டும் எப்படி 5 நார்மல் கோவலன் பாண்ட்ஸை கொடுத்துட்டோம்? என்ன பாஸ்பரஸினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்க்கலாம். பாஸ்பரஸ்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா நியான் 3s2 3p3 3d 3d0. பாத்தீங்கன்னா வேலன்சி ஷெல்ல வேக்கன்ட் 3d ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அப்படின்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும் பாஸ்பரஸ்ல. 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால தான் பாஸ்பரஸ் வந்து 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல்ல வேக்கன்ட் 3d ஆர்பிட்டால் இருக்கிறதுனால பாஸ்பரஸ் கிட்ட 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல. அப்போ பாஸ்பரஸ் 5 நார்மல் கோவலன் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். அதனால பாஸ்பரஸ்க்கு மேக்சிமம் கோவலன்சி 5 சொல்லாமன்னா கிடையாது. பாஸ்பரஸ் 6 கோவலன்சியும் காமிக்குது. ஆனா நைட்ரஜனுக்கு பாத்தீங்கன்னா மேக்சிமம் கோவலன்சி 4 தான். அதுக்கு மேல அது காமிக்காது. ஏன்னா அதனுடைய வேலன்சி ஷெல் வந்து செகண்ட் ஷெல்ல 2s 2p தான் இருக்கும். 2d எல்லாம் கிடையாது. அது மாதிரி எல்லாம் கிடையாது. ஓகே. அப்போ பாஸ்பரஸ் வந்து 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுதான் ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிடுக்கு ஸ்ட்ரக்சர். அப்போ H3PO2க்கு ஸ்ட்ரக்சர் இதுதான். இது மோனோபேசிக் ஆசிடா இருக்கிறதுனால இது சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷனுக்கு போகும்போது ஒரே ஒரு சால்ட்டை தான் ஃபார்ம் பண்ணும். அந்த சால்ட் என்னன்னா NaH2PO2 தான். இது வந்து நார்மல் சால்ட். சொல்றோம். இது ஆக்சோ ஆனியானா ஏதணும்னு நினைச்சா என்ன பண்ணுங்க? இதுல இருந்து இது வந்து H+ அயானை டொனேட் பண்ணும். இது வந்து என்ன பண்ணுதுன்னா H+ அயானை இப்படி டொனேட் பண்ணுது. அப்போ H+ அயானை டொனேட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆக்சோ ஆனியான் கிடைக்கும்னா இதுதான் ஆக்சோ ஆனியான். இதுதான். இதுக்கு பேர் என்ன சொல்றதுன்னா ஹைப்போபாஸ்பைட்.
ஐப்போபாஸ்பைட் அயான் அப்படி சொல்லணும். இந்த அஸ் இருக்குதுல்ல, இந்த அஸ் என்ன பண்ணணும்னா இந்த அஸ்ஸை வந்து ஐட்டா மாத்திக்கணும். ஐட்டா மாத்திக்கணும். ஆனியானுக்கு பேர் சொல்லும் போது சால்ட்டா மாறும் போது ஐட்டா மாத்திக்கணும். அஸ்ஸை வந்து ஐட்டா மாத்திக்கணும். அதே இங்க இக்கு இருந்துச்சுன்னா அதை ஏட்டா மாத்திக்கணும். ஓகேவா? இங்க அஸ்ஸா இருக்குது, அதனால ஐட்டுன்னு மாத்திக்கினீங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பேர் சொல்றோம்னா ஐப்போபாஸ்பைட் அயான். சரி, இந்த OH குரூப்ல இருந்து H+ வந்துச்சு, அதனால இது ஆசிட்னு சொல்லிட்டோம். ஏன் பிஹெச்ல இருந்து H+ வரக்கூடாது? பிஹெச்ல இருந்து H+ வரலாம்ல, ஏன் வரமாட்டேங்குது? ஏன் வரமாட்டேங்குதுன்னா இந்த Hக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பாத்தீங்கன்னா 2.1, இந்த Pக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பாத்தீங்கன்னா 2.1. இந்த Pக்கும் Hக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சேமா இருக்கிறதுனால இந்த பாண்ட் எப்படி இருக்கும்? நான் போலார் பாண்டா தானே இருக்கும். இதை நான் போலார் கோலன் பாண்டுன்னு தானே சொல்லணும். போலார் கோலன் பாண்டுன்னு சொல்லக்கூடாது இல்ல. அப்போ OH மொத்தம் போலார் கோலன் பாண்டா? ஆமா. ஏன்னா ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 2.1, ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 3.5, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்குதே. ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹைட்ரஜனை விட அதிகமா தானே இருக்குது. அப்போ வந்து இந்த பாண்ட் ஆக்சிஜன் பக்கம் தானே போகும். அப்ப H+ வருமா இல்லையா? வரும். ஆனா பிஹெச்ல வராது. இந்த பிஹெச்ல பாத்தீங்கன்னா Pக்கும் பாஸ்பரஸ்க்கும் ஹைட்ரஜனுக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சேமா இருக்குது. அப்ப இந்த பாண்ட் வந்து நான் போலார் கோலன் பாண்ட். அப்படி இருக்கும்போது இந்த ஹைட்ரஜனுக்கு எப்படி அசிடிக் நேச்சர் இருக்கும்? இந்த ஹைட்ரஜன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதா அசிடிக் நேச்சர் சொல்றதுக்கு? ஹைட்ரஜன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அசிடிக் நேச்சர் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஹைட்ரஜன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இல்ல, அதனால இதுக்கு அசிடிக் நேச்சர் இல்ல. அதனால இந்த ஹைட்ரஜன் அசிடிக் ஹைட்ரஜன் சொல்லக்கூடாது. சரி, ஓகே. அப்போ இந்த ஐப்போபாஸ்பரஸ் ஆசிடை பார்த்துட்டோம், ஐப்போபாஸ்பேட் அயனை பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த இதோட ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்க. இதோட ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும்? H3PO2 கிடைக்கும். அப்போ இந்த ஐப்போவை கேன்சல் பண்ணிடுங்க. இந்த ஐப்போவை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டா என்ன பேர் வரும்? பாஸ்பரஸ் ஆசிட். ஓகேவா? பாஸ்பரஸ் ஆசிட்னு பேர் வருது. இப்போ என்ன பண்ணோம்னா ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணதுனால நமக்கு என்ன வருது? H3PO3 வருது. H3PO3க்கு என்ன பேர் சொல்றோம்? பாஸ்பரஸ் ஆசிட்ன்ட்டு பேர் சொல்றோம். சரி, பாஸ்பரஸ் ஆசிட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்கா பாஸ்போனிக் ஆசிட். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றோம்னா பாஸ்போனிக் ஆசிட்ன்ட்டு சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கோம்னா பாஸ்போனிக் ஆசிட்ன்ட்டு பேர் சொல்லியிருக்கோம். ஓகே, இதுக்கு நம்ம எப்படி ஸ்ட்ரக்சரை வரையுது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்டா இதை என்னன்னு சொல்றேன்னா இதை வந்து டைபேசிக் ஆசிட்ன்ட்டு சொல்றோம். இது என்ன சொல்றேன்னா டைபேசிக் ஆசிட்ன்ட்டு சொல்றோம். அப்படின்னா இது சோடியம் ஹைட்ராக்சைடோட என்னென்ன சால்ட்டை கொடுக்கும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த H3PO3 சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா NaH2PO3 என்ற சால்ட்டை கொடுக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த NaH2PO3 ஃபர்தரா சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு என்ன சால்ட்டை கொடுக்குதுன்னா Na2HPO3 என்ற சால்ட்டை கொடுக்குது. இந்த Na2HPO3 ஃபர்தரா சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷனுக்கு போகாது. அதாவது Na3PO3 எழுதக்கூடாது. இது மாதிரி ப்ரொடியூஸ் ஆகாது. இது மாதிரி ப்ரொடியூஸ் ஆகாது. சரி, இது வந்து ஆசிட்னு சொல்றோம், இதை பேஸ்ன்னு சொல்றோம், அதனால இது வந்து சால்ட்னு சொல்லியாச்சு. இப்போ இது வந்து பேஸ், இது வந்து சால்ட், இது சால்ட். அப்ப இது என்னது? இது வந்து பேஸ், இது வந்து சால்ட். அப்ப இது என்னது? இது என்னன்னு சொன்னோம்? சால்ட்னு சொன்னோம். அப்போ இந்த சால்ட் பேஸோட ரியாக்ட் ஆயிட்டு சால்ட்டை கொடுக்குதுன்னா இந்த சால்ட்டுக்கு என்ன நேச்சர் இருக்குது? அசிடிக் நேச்சர் இருக்குது. அதனால இது என்னன்னு சொல்லணும்னா அசிடிக் சால்ட்னு சொல்லணும். அசிடிக் சால்ட்னா என்ன? அந்த அசிடிக் சால்ட்ல ரீப்ளேசபிள் H+ அயான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அசிடிக் சால்ட்னா that can give H+, that has acidic hydrogen, that acidic hydrogen can react with base அன்ட்டு பேர். அப்போ இந்த சால்ட்டை என்னன்னு சொல்லணும்? அசிடிக் சால்ட்னு சொல்லணும். ஆனா இந்த சால்ட்டை நார்மல் சால்ட்னு சொல்லணும். ஏன்னா இது வந்து ஃபர்தரா பேஸோட ரியாக்ஷனுக்கு போகாது. அதனால இதை வந்து நார்மல் சால்ட்ன்ட்டு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ H3PO3க்கான ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்குறோம். H3PO3 எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்குறோம். இது வந்து டைபேசிக் ஆசிட்ன்ட்டு நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ சென்ட்ரல் ஆட்டம் பாஸ்பரஸ் எழுதிடலாம். இதுகிட்ட 3 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. அந்த 3 ஆக்சிஜன்ஸை இப்படி எழுதிட்டோம். ஓகே, டைபேசிக் ஆசிட்னா இதுக்கு எத்தனை OH குரூப் கொடுக்கணும்? 2 OH குரூப் கொடுக்கணும். ஒரு 2 OH குரூப்ஸ் கொடுத்துருங்க. இப்போ 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது இதுகிட்ட. அந்த ரிமைனிங் ஹைட்ரஜனை தனியா பாஸ்பரஸோட கொடுத்துருங்க. ஓகே, ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட் கொடுத்துருங்க. இப்போ பாஸ்பரஸ் கிட்ட பாருங்க 5 பாண்ட்ஸ் இருக்குதா?
ஆமா, பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதனால அந்த பாஸ்பரஸ் வந்து 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது அன்ட்டு சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னாக்கா இது அசிடிக் ஹைட்ரஜன், இதுவும் அசிடிக் ஹைட்ரஜன். இதுக்கு என்ன ஷேப் அன்ட்டு சொல்றதுன்ட்டு பார்க்கலாம். இந்த பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, ஒரு பை பாண்ட் இருக்குது. இது கிட்ட லோன் பேர்ஸ் கிடையாது. ஓகே, 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கிறதுனால யார் பிரகாரம் விஎஸ்இபிஆர் தியரி என்ன சொல்லுதுன்னா டெட்ராஹெட்ரல் என்று சொல்லுது. அதனால இதுக்கு ஷேப் என்னன்னா டெட்ராஹெட்ரல். ஆனா அந்த டெட்ராஹெட்ரல் வந்து ரெகுலர் டெட்ராஹெட்ரனா கேட்டீங்கன்னா ரெகுலர் கிடையாது. ஏன்னா சரௌண்டிங் ஆட்டம்ஸ் டிஃபரெண்டா இருக்கிறதுனால, சரௌண்டிங் கெமிக்கல் என்விரான்மெண்ட் டிஃபரெண்டா இருக்கிறதுனால இதுல வந்து டிஸ்டார்ஷன் இருக்கும். ஓகே, அப்போ வந்து டிஸ்டார்டட் டெட்ராஹெட்ரல் கூட சொல்லலாம். விஎஸ்இபி அப்புறம் ஹைபிரிடைசேஷன் பிரகாரம் என்ன ஹைபிரிடைசேஷன் சொல்லலாம்னா 4 இருக்கிறதுனால எஸ்க்கு 1 கொடுங்க, பிக்கு 3 கொடுங்க. அப்ப sp3 ஹைபிரிடைசேஷன் சொல்லலாம். அப்போ இந்த பாஸ்பரஸ்க்கு என்ன ஹைபிரிடைசேஷன் சொல்றோம்னாக்கா sp3 ஹைபிரிடைசேஷன் சொல்றோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னாக்கா இந்த H3PO3 இருக்குது இல்ல, இந்த H3PO3 டபுள் பண்ணுங்க. இந்த H3PO3 டபுள் பண்றோம். டபுள் பண்ண என்ன பண்றோம்னா 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப டபுள் பண்ண என்ன வரும்னாக்கா H6P2O6 வருது. ஓகேவா? இந்த H3PO3 என்ன பண்ணிட்டீங்கன்னா டபுள் பண்ணிட்டீங்க. டபுள் பண்ணதுனால என்ன ஆச்சுனாக்கா இது H6P2O6 ன்னு மாறிச்சு. இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூலை ரிமூவ் பண்ணிடுங்க. இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூலை ரிமூவ் பண்ணிடுங்க. என்ன வரும்னா H4P2O5 வரும். H4P2O5 வரும். இதுக்கு என்ன பேர் சொல்லணும்னாக்கா இதுக்கு பைரோபாஸ்பரஸ் ஆசிட் சொல்லணும். பைரோபாஸ்பரஸ் ஆசிட். பைரோபாஸ்பரஸ் ஆசிட். அதாவது இதை டபுள் பண்ணிட்டு ஒரு வாட்டர் மாலிக்யூலை ரிமூவ் பண்ணிட்டு என்ன வரும்? பைரோபாஸ்பரஸ் ஆசிட். இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ என்ன பண்றேன்னா பாஸ்பரஸ் ஆசிட் எடுத்துக்கலாம். எத்தனை முறை எடுத்துக்கணும்? 2 டைம்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, பாஸ்பரஸ் ஆசிட் 2 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இது ஒரு பாஸ்பரஸ் ஆசிட். அடுத்து இன்னொரு பாஸ்பரஸ் ஆசிட் எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பாஸ்பரஸ் ஆசிட் எடுத்துக்கணும். இன்னொரு பாஸ்பரஸ் ஆசிட் எடுத்துக்கணும். இப்போ பாஸ்பரஸ் ஆசிட் 2 டைம்ஸ் எடுத்தாச்சு. இதுல இருந்து என்ன பண்ணோம்? வாட்டர் மாலிக்யூலை ரிமூவ் பண்ணோம். சரி, இங்க இருந்து OH இங்க இருந்து H ரிமூவ் பண்ணிடுங்க. வாட்டர் மாலிக்யூலை ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒரு ஆக்சிஜன் இருக்கும். ஓகே, சரி, ரிமைனிங் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அந்த ஆக்சிஜனை இந்த பாஸ்பரஸோட கனெக்ட் பண்ணிடுங்க. இதுதான் பைரோபாஸ்பரஸ் ஆசிட் சொல்றோம். இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்றோம்? H4P2O5. H4P2O5. இந்த H4P2O5ல POP லிங்கேஜ் இருக்குது. எத்தனை OH குரூப் இருக்குதுன்னா 2 OH குரூப் இருக்குது. pH குரூப்ஸ் எத்தனை இருக்குதுன்னா 2 pH குரூப்ஸ் இருக்குது நம்ம சொல்றோம். ஓகே, சரி. இப்போ இந்த பாஸ்பரஸ் ஆசிட்ல ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணுங்க. இந்த பாஸ்பரஸ் ஆசிட்ல ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? H3PO4 கிடைக்கும். அந்த H3PO4க்கு என்ன பேர் பார்க்கலாம், என்ன நேம் பார்க்கலாம். இப்போ H3PO4 கிடைச்சிருக்குது. இதுக்கு நேம் என்ன சொல்லணும்னா ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் சொல்லணும். இதுக்கு பேர் என்னன்னா ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட். ஓகே, சார் H3PO4க்கு என்ன பேர் சொல்றோம்னா ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட்னு சொல்றோம். இது வந்து என்னன்னா ட்ரைபேசிக் ஆசிட். இது வந்து என்னன்னா ட்ரைபேசிக் ஆசிட் சொல்றோம். சரி, இப்போ இது சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷனுக்கு போச்சுன்னா என்னென்ன சால்ட் எல்லாம் கொடுக்கும் என்ற சால்ட்டை நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த H3PO4, இந்த H3PO4 சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா சால்ட் NaH2PO4 என்ற சால்ட்டை கொடுக்குது. அடுத்து இந்த NaH2PO4, இந்த NaH2PO4 ஃபர்தரா சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா Na2HPO4 கொடுக்குது. Na2HPO4 கொடுக்குது. அடுத்து இந்த Na2HPO4, இந்த Na2HPO4 சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா Na3PO4 கொடுக்குது. Na3PO4 இத்தனை சால்ட் வரும். ஏன்னா இது ட்ரைபேசிக் ஆசிட். எல்லா ஹைட்ரஜன்ஸும் இதுல இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜன்ஸும் அசிடிக் ஹைட்ரஜன் தான். இதுல இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜன்ஸும் அசிடிக் ஹைட்ரஜன் தான். அப்படின்னா இந்த Na3PO4 நார்மல் சால்ட்னு சொல்லலாம். இந்த Na2HPO4ல அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இது அசிடிக் சால்ட் சொல்றோம். இந்த 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 NaH2PO4லயும் அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இதையும் அசிடிக் சால்ட் சொல்றோம். அப்படின்னா H3PO4 பாத்தீங்கன்னா 2 அசிடிக் சால்ட்ஸையும் ஒரு நார்மல் சால்ட்டையும் கொடுக்குது நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்போ இந்த H3PO4க்கு என்ன ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்க போறோம்.
இப்போ இந்த H3PO4க்கு ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும் என்றதை நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, சரி. இப்போ H3PO4 எடுத்துக்கலாம். இந்த H3PO4க்கு என்ன ஸ்ட்ரக்சர்ன்றதை இங்க பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ பாஸ்பரஸ் எழுதிட்டோம். இதுல இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜன்ஸும் OH குரூப்பா தான் இருக்கும். சரி, அப்படின்னா 3 OH குரூப் செய்திருங்க. 3 OH குரூப் செய்தாச்சு. சரி, டோட்டலா 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. ரிமைனிங் ஒரு ஆக்சிஜனை டபுள் பாண்ட் 1 எழுதிருங்க. பாஸ்பரஸ் கிட்ட 5 பாண்ட்ஸ் இருக்குது. ஓகே, பாஸ்பரஸ் கிட்ட பாத்தீங்கன்னா 5 பாண்ட்ஸ் இருக்குது. இதுதான் H3PO4. ஓகே, இப்போ இந்த சால்ட்டை எப்படி எழுதுறது, இந்த சால்ட்டை எப்படி எழுதுறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த சால்ட் வேணும்னா என்ன பண்றீங்கன்னா, இந்த H3PO4ல இருந்து ஒரு H+ ரிமூவ் பண்ணிடுங்க. சப்போஸ் இந்த H+ ரிமூவ் பண்ணியாச்சு, அப்ப என்ன வரும்னா இது O- P டபுள் பாண்ட் O, இது வந்து OH, இது OH. இதுதான் இந்த சால்ட். இந்த சால்ட்ல இருக்கக்கூடிய ஆனியான் இதுதான். இந்த சால்ட்ல இருக்கக்கூடிய ஆனியான் இதுதான். சரி, இப்போ இந்த சால்ட்ல இருக்கக்கூடிய ஆனியான் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். இந்த சால்ட்ல இருக்கக்கூடிய ஆனியான் வேணும்னா இன்னொரு H+ ரிமூவ் பண்ணிடுங்க. இங்க இருந்து ஒரு H+ ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த சால்ட்ல இருக்கக்கூடிய ஆனியான் நமக்கு கிடைக்கும். சோ O-, இங்க P, இங்க டபுள் பாண்ட் O, இங்கே O- கொடுத்துருங்க, இங்க OH கொடுத்துருங்க. இப்போ இந்த சால்ட்ல இருக்கக்கூடிய ஆனியான் வேணும்னா இந்த H+ ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த H+ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா பாஸ்பேட். ஓகே, PO4 3- சொல்றேன்ல, பாஸ்பேட்ன்ட்டு அதான் இங்க வருது, பாஸ்பேட். ஓகேவா? இப்ப பாருங்க, இங்க இதுக்கு என்ன சொல்றேன்னா இக் ஆசிட் சொல்றோம். இதனுடைய ஆக்சோ ஆனியான் சொல்லணும்னா இக்கு பதிலா என்ன பண்ணிட்டோம் 8 பாஸ்பேட், பாஸ்பேட் ஆனியான் அன்ட்டு சொல்றோம். சரி, இதுக்கு எப்படி பேர் சொல்றது? இதுக்கு வந்து டை ஹைட்ரஜன் பாஸ்பேட் ஆனியான், இதுக்கு மோனோ ஹைட்ரஜன் பாஸ்பேட் ஆனியான் அப்படி சொல்லலாம். ஓகே, இப்போ நமக்கு பாஸ்பேட் ஆனியான் வந்துச்சு. இப்போ இந்த பாஸ்பேட் ஆனியானுக்கு எப்படி ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்றது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்ன இந்த பாஸ்பேட் ஆனியான்ல இந்த சென்ட்ரல் ஆட்டம் பாஸ்பரஸ் கிட்ட 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு டெட்ராஹெட்ரல் அன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த டெட்ராஹெட்ரல் வந்து பர்ஃபெக்ட் டெட்ராஹெட்ரலா, அதாவது ரெகுலர் டெட்ராஹெட்ரலா இல்ல டிஸ்டார்டட் டெட்ராஹெட்ரலான்னு எப்படி நமக்கு தெரியுது அன்ட்டு நம்ம எப்படி பார்க்கறது அன்ட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த பாஸ்பேட் வந்து ரெகுலர் டெட்ராஹெட்ரன் சொல்லுது. இது கிட்ட ஒரே ஒரு பாண்ட் லென்த் இருக்குதுன்ட்டு சொல்லுது. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ரெசனன்ஸ்க்கு தான் போகணும். அப்ப ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மூலியமா, ரெசனன்ஸ் ஹைபிரிட் மூலியமா இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரி, ஹைபிரிடைசேஷன் இந்த பாஸ்பரஸ்க்கு என்ன ஹைபிரிடைசேஷன் கொடுக்குதுன்னா இந்த பாஸ்பரஸ் கிட்ட 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. அந்த 4ல 1 வந்து S கொடுங்க, ரிமைனிங் 3 P க்கு கொடுங்க. அப்படின்னா இதுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் வருது? sp3 ஹைபிரிடைசேஷன் வருதுன்ட்டு நம்ம சொல்றோம். இப்போ இதனுடைய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கிட்ட போயிட்டு ரெசனன்ஸ் ஹைபிரிட பார்க்கலாம். இப்போ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம எழுத போறோம். இப்போ இது வந்து ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பாஸ்பேட்டுக்கு. இன்னொரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன பண்றீங்கன்னா டபுள் பாண்ட் ஓவை இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. டபுள் பாண்ட் ஓவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்க. ரிமைனிங் பிளேஸ்ல O- எழுதிருங்க. அடுத்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணனா இந்த டபுள் பாண்ட் ஓவை இந்த இடத்துக்கு எடுத்துன்னு போங்க. டபுள் பாண்ட் ஓவை இங்க எடுத்துன்னு போயிட்டோம். ரிமைனிங் பிளேஸ்ல O- எழுதிட்டோம். அடுத்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன பண்றீங்கன்னா டபுள் பாண்ட் ஓ இங்க எடுத்துன்னு போங்க. ஸோ டபுள் பாண்ட் ஓ இங்க எடுத்துன்னு போயாச்சு. இப்போ எழுதியாச்சு. இப்போ எத்தனை ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வருதுன்னா பாஸ்பேட்டுக்கு 4 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வருது. ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டியும் அதிகமா இருக்கும். ஓகே, சரி. இப்போ ரெசனன்ஸ் ஹைபிரிட் எழுத போறோம். ரெசனன்ஸ் ஹைபிரிட்ல பாஸ்பரஸ் எழுதியாச்சு, ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எழுதியாச்சு. எல்லா பாஸ்பரஸ்க்கும் ஆக்சிஜனுக்கு இடையில சிக்மா பாண்டை கொடுத்துருங்க. அடுத்து இங்க ஒரு பை பாண்ட் இருக்குது. அந்த பை பாண்டை ஈக்குவலா 4 பிளேசஸ்க்கு டிவைட் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ இங்க 1/4 பை பாண்டை கொடுங்க, இங்க 1/4 பை பாண்ட், இங்க 1/4 பை பாண்ட், இங்க 1/4 பை பாண்ட். அப்படின்னா இந்த பாண்டுக்கு பாண்ட் ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 1 சிக்மா பாண்ட் 1/4 பை பாண்ட் அன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து வந்து இங்க மைனஸ் சார்ஜ் பாத்தீங்கன்னா -3 இருக்குது. அந்த -3 எல்லா ஆக்சிஜன்ஸ்க்கும் ஈக்குவலா டிவைட் பண்ணி கொடுத்துருங்க. அப்ப இங்க -3/4, இங்க -3/4, இங்க -3/4, இங்க -3/4 எல்லா ஆக்சிஜனுக்கு ஈக்குவலா டிவைட் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெசனன்ஸ் ஹைபிரிட் இந்த ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் பாருங்க, எல்லா பாண்ட்ஸும் ஈக்குவலண்டா இருக்குது. சரௌண்டிங் ஆட்டம்ஸ் எல்லாமே ஈக்குவலண்டா இருக்குது. அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்? ரெகுலர் ஜியாமெட்ரி என்ன சொல்லலாம்? ரெகுலர் டெட்ராஹெட்ரன் சிமெட்ரிக் அன்ட்டு சொல்லலாம். ஓகேவா? இங்க வந்து டிஸ்டார்டட் டெட்ராஹெட்ரன் சொல்லிடக்கூடாது, ரெகுலர் டெட்ராஹெட்ரன் தான் இந்த பாஸ்பேட்டுக்கு சொல்லணும். ஓகே, சோ இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட பார்த்திருக்கோம். இப்போ இந்த ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட எடுத்துக்கிறோம். இந்த ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4 எடுத்துக்கணும். இதை டபுள் பண்ணுங்க. இதை டபுள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா H6P2O8 கிடைக்கும்.
இதுல இருந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா H4P2O7 கிடைக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா பைரோபாஸ்பாரிக் ஆசிட் அன்ட்டு சொல்லணும். இதுக்கு பேர் வந்து பைரோபாஸ்பாரிக் ஆசிட் அன்ட்டு சொல்றோம். இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் வேணும்னா என்ன பண்றீங்கன்னா H3PO4 எடுத்துக்கோங்க. H3PO4 எப்படி எழுதலாம்னா OHP டபுள் பாண்ட் O OH. இங்க ஒரு OH இருக்குது. இது H3PO4. இன்னொரு H3PO4 எடுத்துக்கோங்க. இன்னொரு H3PO4 எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்றோம்னா இப்போ வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணணும். வாட்டர் மாலிகுலை எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா இங்க H இங்க OH இப்படி கூட ரிமூவ் பண்ணலாம். சரி, இந்த வாட்டர் மாலிகுலை இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஓகே, இப்போ இந்த வாட்டர் மாலிகுலை இங்க ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, இங்க வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா இந்த ஆக்சிஜனை இந்த பாஸ்பரஸோட லிங்க் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இதை தான் என்ன சொல்றோம்னா H4P2O7 பைரோபாஸ்பாரிக் ஆசிட் சொல்றோம். இப்போ பைரோபாஸ்பாரிக் ஆசிட்ல POP லிங்கேஜ் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா எத்தனை OH குரூப்ஸ் இருக்குதுன்னா 4 OH குரூப்ஸ் இருக்குது. அப்படின்னா இது டெட்ரா பேசிக் ஆசிடா இருக்குது. இது டெட்ரா பேசிக் ஆசிடா இருக்குது. P டபுள் பாண்ட் O எத்தனை இருக்குதுன்னா 2 டைம்ஸ் இருக்குது அன்ட்டு சொல்றோம். ஓகே, இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுங்க. இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ண என்ன வரும்னா H4P2O6 வரும். அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஐப்போபாஸ்பாரிக் ஆசிட் அன்ட்டு சொல்லலாம். ஐப்போபாஸ்பாரிக் ஆசிட் என்று சொல்றோம். ஓகே, இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஐப்போபாஸ்பாரிக் ஆசிட் நமக்கு கிடைக்குது. இதுக்கு ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணனா இப்போ இங்க இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணல, எந்த ஆக்சிஜன் இந்த சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணணும். இந்த சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடுங்க, உங்களுக்கு ஐப்போபாஸ்பாரிக் ஆசிட் வருது. அதனுடைய ஸ்ட்ரக்சரை இப்படி சொல்றோம். அதனுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா இது போல நம்ம சொல்றோம். ஸோ ஐப்போபாஸ்பாரிக் ஆசிடுக்கு ஸ்ட்ரக்சரை இப்படி சொல்லியிருக்கோம் அன்ட்டு சொல்றோம். ஓகே, அடுத்து என்ன பண்றோம்னாக்கா அடுத்து ஆக்சி ஆசிட் ஆஃப் பாஸ்பரஸ்ல இந்த H3PO4 எடுத்துக்கோங்க. இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் டைரக்டாவே ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா HPO3 கிடைக்கும். இந்த HPO3 என்னன்னு சொல்லலாம் மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் சொல்லலாம். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட். மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் சொல்றோம். இந்த மெட்டாபாஸ்பாரிக் ஆசிடுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் வந்து மோனோமரா இருக்காது. இது எப்படி இருக்குன்னாக்கா இது வந்து பாலிமரா தான் இருக்கும். ஒரு பாசிபிலிட்டி என்னன்னாக்கா சைக்ளிக்கா பாசிபிலிட்டி இருக்குது. அதுல 3 டைம்ஸ் மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் இருக்கிறதுனால அது என்னன்னு சொல்றேன்னா சைக்ளிக் ட்ரை மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் அப்படி சொல்றோம். சைக்ளிக் ட்ரை மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட். இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா HPO3 3 டைம்ஸ் இருக்குதுன்ட்டு சொல்றோம். சைக்ளிக் ட்ரை மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட். இதை எப்படி வரையறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மோனோமரை எப்படி வரையறதுன்ட்டு பார்த்துட்டு இதுக்கு போலாம். இந்த மோனோமர்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அதனால இது வந்து மோனோபேசிக் ஆசிட்ன்ட்டு சொல்றோம். அந்த மோனோபேசிக் ஆசிடை இப்படி சொல்றோம். இப்படி OH குரூப்பை இப்படி கொடுத்துட்டோம். அடுத்து 3 ஆக்சிஜன்ஸ்ல ஒரு ஆக்சிஜன் இங்க சொல்லியிருக்கோம், ஒரு ஆக்சிஜன் இப்படி சொல்றோம், ஒரு ஆக்சிஜனை இப்படி சொல்றோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த பாஸ்பரஸ் கிட்ட பாத்தீங்கன்னாக்கா இந்த பாஸ்பரஸ் கிட்ட பாத்தீங்கன்னாக்கா டபுள் பாண்ட் O எத்தனை இருக்குதுன்னா 2 இருக்குது, ஒரு OH குரூப் இருக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, ஓகே. அப்போ இந்த HPO3 எப்படி வரையறது பாத்தீங்கன்னா இதுல 2 டபுள் பாண்ட் O கொடுக்கணும். ஓகே, இப்படி எடுத்துக்கினேன். இதுல வந்து ஒரு டபுள் பாண்ட் O, இன்னொரு டபுள் பாண்ட் O, ஒரு OH குரூப் இப்படி கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இன்னொரு மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். இங்க டபுள் பாண்ட் O கொடுத்தாச்சு, இன்னொரு டபுள் பாண்ட் O, ஒரு OH. அடுத்து நான் என்ன பண்றேன்னா இன்னொரு மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். இங்க டபுள் பாண்ட் O, இங்க ஒரு OH, இங்க டபுள் பாண்ட் O இப்படி கொடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி நான் எழுதணும்னாக்கா பென்சின் ரிங்குக்கு 6 மெம்பர் ரிங் இருக்குல்ல, அது போல இங்க நான் ஃபார்ம் பண்ணிக்கினேன். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆட்டம், செகண்ட் ஆட்டம், தேர்ட் ஆட்டம், ஃபோர்த் ஆட்டம், ஃபிஃப்த் ஆட்டம், சிக்ஸ்த் ஆட்டம். பென்சின் ரிங்குக்கு எப்படி 6 மெம்பர் ரிங் வரும் அது மாதிரி 6 மெம்பர்ஸை கொடுத்துட்டேன். இப்போ பாண்டு கொடுக்குறேன். இந்த பை பாண்ட் என்ன பண்ணுன்னா இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த பாஸ்பரஸ்க்கும் இடையில வந்துடும். இந்த பை பாண்ட் என்ன பண்ணுன்னா இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த பாஸ்பரஸ்க்கு இடையில வந்துடும். இந்த பை பாண்ட் என்ன பண்ணுன்னா இந்த பாஸ்பரஸ்க்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையில வந்துடும். அப்போ 6 மெம்பர் ரிங் வந்துடுச்சா? அந்த 6 மெம்பர் ரிங் இப்போ வரைய போறோம். இப்போ 6 மெம்பர் ரிங் நமக்கு வந்துடுச்சு. அந்த 6 மெம்பர் ரிங் இப்போ நம்ம வரைய போறோம். ஓகே, இப்போ 6 மெம்பர் ரிங் வந்திருக்கு. அந்த 6 மெம்பர் ரிங் இப்போ 6 மெம்பர் ரிங்ல என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கும்? ஒன்னு பாஸ்பரஸ், அதுக்கு அடுத்து ஆக்சிஜன், அதுக்கு அடுத்து பாஸ்பரஸ், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், ஆக்சிஜன், பாஸ்பரஸ். இப்போ பாஸ்பரஸ் ஆக்சிஜன்